நரேந்திர மோடி மொரீஷியஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்பினார். இந்த பயணத்தில் இந்திய அமலாக்கத்துறை மற்றும் மொரீஷியஸ் நிதி குற்றங்கள் தடுப்பு ஆணையம் இடையிலான ஒப்பந்தம் உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக மொரீஷியஸுக்கு சென்றார். மொரீஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கோலம் அழைப்பு விடுத்ததன் பேரில் பிரதமர் மோடி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். பிரதமர் மோடியின் வருகையை சிறப்பிக்கும் வகையில் அந்நாட்டு பிரதமர் ரவீந்திர ராம்கோலம் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டு அதிபரையும் சந்தித்து பேசினார். இதற்கிடையே மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இதனிடையே பிரதமர் மோடிக்கு தி கிரேட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்ற மொரீஷியஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விருது பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பிரதமர் மோடி பெற்றுள்ளார். அதன்பின் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். முன்னதாக எல்லை கடந்த பரிவர்த்தனைகளில் உள்ளூர் கரன்சி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் அமைப்பு முறையை நிறுவ இந்திய ரிசர்வ் வங்கி மொரீஷியஸ் வங்கி இடையே ஒப்பந்தம் உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் மொரீஷியஸ் இந்தியாவிற்கிடையே கையெழுத்தாகின. இந்நிலையில் மொரீஷியஸ் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு போர்ட் லூயிஸ் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிரதமர் மோடி இன்று அதிகாலை டெல்லி வந்தடைந்தார்.